தென்னம்பாக்கம் இந்த ஊரில் உள்ள ஒரு அழகான கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரியிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு நிறைய பேர் இருக்குது. அழகர் கோயில், அழகுமுத்து ஐயனார் கோயில், சித்தர் கோயில், பொம்மை கோயில், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இந்த கோயிலுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பச்சை பசேல்னு வயல்வெளி, அவ்வளோ அழகாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வயல்வெளிகள்லாம் தாண்டி நம்ம கோவிலோட கொஞ்சம் கிட்ட போக போக ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்குது. 2 வீலர் ஓகே, பட் 4 வீலர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அந்த கோயிலையும் ரீச் ஆகிட்டோம். இங்கே 4 வீலர் பார்க்கிங்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த சிப்ஸு கடை எங்கள் கண்ணில் மாட்டிடுச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி பேக்கில் வச்சாச்சு. ஏன்னா நான் டிஃபன் வந்து பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ திரும்ப கோவிலில் உட்காந்து சாப்பிட்லனாலும் ஆன் த வே ரிட்டர்ன் போகும்போது நம்ம எங்கேயாவது உட்காந்து டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டோம். இப்போ எல்லா ஐயனார் கோயில்லையும் இருக்கிற மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போதே பெரிய பெரிய குதிரை, யானை இதெல்லாம் 2 பக்கமும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கே தான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றணும். அடுத்ததாக உள்ளே போகும்போது இந்த ஐயனார் சிலை இங்கே நின்று நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து இந்த சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம். இந்த இடம் வந்து பெஸ்ட் பிளேஸ் ஃபார் மெடிடேஷன். நம்ம வந்து இன்னைக்கு போன நேரம் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. பட் நார்மல் டேஸில் அவ்வளோ க்ரௌடு இருக்காதான். மண்டேஸில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து க்ரௌட் இல்லாத டேஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸில் உட்காந்து நம்ம மெடிடேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஒரு சூப்பரான இடம். இந்த கோயிலில் வேறு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை வந்து இந்த மாதிரி பொம்மை மாதிரி செஞ்சு வைக்கணும். இப்போ கார் வாங்க போகிறோம், இல்லை லாரி வாங்க போகிறோம், அந்த மாதிரி கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இந்த மாதிரி நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வந்து சிலையாக செஞ்சு அங்கே வைக்கணுமா. ஸோ இந்த மாதிரி வச்சா கண்டிப்பாக அந்த வேண்டுதல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அங்கேயே வந்து புக்கிங் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இங்கே ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க சொல்கிற டேட்டுக்கு நம்ம போய் அதை வாங்கி அங்கே பூஜை பண்ணி வச்சிடணுமா. எவ்வளோ பேரோட வேண்டுதல் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை நம்ம சுற்றி பார்த்தாலே தெரியும். கோயிலை சுற்றி அவ்வளோ சிலைகள், ஒரு ஊரே நிற்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது. எவ்வளோதான் காற்று, மழை, புயல், வெயில் அடித்தாலும் இந்த சிலைகளுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இந்த சிலைகள் எல்லாமே சிமெண்ட்டில் தான் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நம்ம போனோன்னா நம்மளோட சிலை எது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களாம். இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே வந்து எல்லா சிலைக்கும் ஒரே மாதிரி கலர் பண்ணிடுறாங்களாம். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இந்த சிலைகளுக்கு வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த கோயில் போய் விசிட் பண்ணுங்கள். திரும்ப சந்திக்கலாம். நன்றி.